வணக்கம் நண்பர்களே. சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெய் நல்லா ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வரமிளகாயை 1-2 போட்டுருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வேர்க்கடலை நல்லா தொளிச்சு எடுத்து வச்சது போட்டு அதையும் வறுத்து எடுத்துடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணணும். கருகாமல் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியாச்சு. அதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தானே பார்க்குறீங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. காரப்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு தான். காரப்பொரி தானுங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் கேட்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காக கொடுத்து பாருங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. மிச்சத்தை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 வீக் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இந்த சட்னியை மட்டும் நீங்க ரெகுலரா செஞ்சு கொடுத்து பாருங்க. மூட்டு வலி, கைகால் வலி, எலும்பெல்லாம் வலிக்குது, ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே டக்குன்னு. இந்த ரெசிபி பத்தின ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்க ரிலேட்டட் வீடியோ பட்டனை டச் பண்ணுங்க.